திடீர்னு விஜய் கழுத்து ஒரு பச்சை துண்டை பார்த்தேன். என்னப்பா அது திடீர்னு ஒரு பச்சை துண்டு அப்படின்னா, ஒரு விவசாயியா தன்னை அடையாளம் காட்டிக்கொண்டு விவசாயிகள் வந்து நம்மோட கனெக்ட் ஆகணுங்கிறதுனால போட்ட துண்டாக தான் தெரிஞ்சுது. ஆக்சுவலாக எப்பவுமே விஜய் அவர்கள் கொஞ்சம் காமாக பேசிகிட்டு இருந்தார் சார். இன்னைக்கு வந்து ரொம்ப அதிகமாக கோபமாக பேசினார் சார். அவர் வந்து இவ்வளவு ஆக்ரோஷமாக பேசுகிறார் அப்படின்னா, அப்போ அவர் ஏதோ ஒரு வகையால் பாதிக்கப்பட்டு அதனுடைய ரியாக்ஷனை வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். மோசடி ஆட்சியிலேயே முக்கியமான ஆட்சி இந்த திமுக ஆட்சி. திமுக வந்து பரம எதிரிகளை தான் பார்க்கப்படுது. அவங்க வந்து கூட்டணி வச்சு தான் விஜய் வந்து எதிர்க்கணுமா சார்? அப்படியேதான் சாத்தியம் இருக்காது. எடப்பாடியும் ஸ்டாலின் ஃபோனில் பேசிக்கிட்டு நம்ம எப்படியாவது விஜய் அழிச்சே ஆகணும். ஒன்று நீ இல்லைனா நான், நமக்குள்ள வேற எவனும் நடுவில் வந்துடக்கூடாது. நாம 2 பேரால மட்டும்தான் மக்களை ஈஸியா ஏமாற்ற முடியும். விஜயனுடைய இன்றைய டார்கெட் வந்து திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றுவது. மக்களை நேசிக்கிற விஜய் வேணுமா, மக்கள் விரோத ஆட்சி நடத்துற ஸ்டாலின் சார் வேணுமா? திமுக வந்து இந்த பெண்களுக்கான அந்த வாக்குறுதிகள் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த 2000 வந்து கொடுப்பேன்னு சொல்லிட்டு அதிமுகவும் ஒரு தரப்புல வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் விஜய் அவர்கள் மாற்றா வந்து இந்த விவசாயிகளுடைய மகன்களுக்கெல்லாம் வந்து இந்த இன்ஜினியரிங் மெடிக்கல்லாம் வந்து அரசே வந்து பொறுப்பேற்கும் வந்து சொல்றாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் மீன் கொடுப்பதை விட மீன் பிடிப்பதற்கு தூண்டில் கொடுப்பது நல்லதுன்னு சொல்லுவாங்க. இது அந்த மாதிரியான ஒரு விஷயம்தான். அதிமுக என்ன பண்ணுதுன்னா, அவங்க பணமாக கொடுப்போம்னு சொல்கிறாங்க. திமுக இன்றைக்கு தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை வைத்து பணமாக அள்ளி வழங்குறாங்க. இப்போ விஜய் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இந்த மாதிரி பணமாக கொடுப்பதை விட அவர்களுக்கு கல்வியை கொடுத்துட்டோம்னா அவங்களே 10 பேருக்கு உதவி பண்ணுவாங்க. இந்த தேர்தலில் வந்து விஜயை தோக்கடிக்கணும் அப்படின்னு சங்கீதாவும் சஞ்சய் விரும்புகிறாங்களாம். சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? GT Holidays, South India's #1 travel brand. மண்மனம் மாறா சுவைக்கு உதய் கிருஷ்ணா அசல் நெய். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மக்களே, அன்பு வணக்கம். இன்று நமது சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருப்பவர் அலைபேசி ஜே பிஸ்மி சார் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். ஆக்சுவலாக விஜயோட இந்த மக்கள் சந்திப்பு வந்து இன்னைக்கு தஞ்சாவூரில் நடந்து முடிஞ்சிருக்கு சார். இந்த மக்கள் சந்திப்புக்கு முன்னாடி வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பே வந்து இருந்தது. விஜய் அவர்கள் குறித்து இந்த தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து நிறைய விமர்சனங்கள் வந்து போயிருந்தது, நிறைய செய்திகளை வந்து பார்த்தோம். அதுக்கெல்லாம் விஜய் வந்து இதில் பதிலடி கொடுப்பாருன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்லை, அமைதியாக அது கடந்து போயிட்டாரு. அதாவது ஒரு அரசியல் கட்சியினுடைய பொதுக்கூட்டத்தில் தன்னுடைய குடும்ப விஷயத்தை வந்து ஒருத்தர் பேசுவார்னு எதிர்பார்க்கறது இருக்குல்ல, அதை விட முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. அநேகமாக இந்த அக்கப்போருக்கு அலையிற கூட்டம்னு ஒன்று சொல்லுவாங்க. ஏன்னா அந்த மாதிரியான ஆட்களுடைய எதிர்பார்ப்பாக தான் அது இருக்குன்னு நினைக்கிறேன். நினைப்பேன். அவருடைய விவாகரத்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய மனைவி சங்கீதா செங்கல்பட்டு குடும்ப நல கோர்ட்டில் வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க, மனு கொடுத்துருக்காங்க. அதில் சில விஷயங்கள்லாம் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ விஜய்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 21 மாதிரி ஏதோ ஒரு டேட்டு அனுப்பிச்சிருக்காங்க. அந்த தேதியில் அந்த நீதிமன்றத்தில் அவருடைய தரப்பு அவர் வந்து சொல்ல போகிறாரு. அங்கு தான் அவர் சொல்லணும், ரைட்டா? அதை வந்து ஒரு பொதுவெளியில் வந்து அவர் பேசுவார் அல்லது சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்க்குறதே ஒரு முட்டாள்தனம் இல்லையா? அந்த முட்டாள்தனத்தை அவர் செய்ய மாட்டார். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் என்ன ஒரு எண்ண ஓட்டம் அப்படின்னா, நாம் நினைக்கிறத விஜய் பேசணும், நாம் நினைக்கிற மாதிரி விஜய் செயல்படணும் அப்படின்னா அது எப்படி சாத்தியம்? ஏன்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை. இன்னொன்று, தன்னுடைய அரசியல் மேடையை இந்த சொந்த விஷயங்களுக்கு விஜய் வந்து எந்த காலத்திலையும் பயன்படுத்திக்க மாட்டார். அது ஒரு நாகரிகமான விஷயமும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ விஜய் தஞ்சையில் நடந்த இந்த கூட்டத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அது வந்து ஒரு மக்கள் சந்திப்புன்னு நம்ம சொன்னாலும் உண்மையில் அது மக்கள் சந்திப்பே இல்லை, அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் கூட்டம் தான். நீங்கள் தெரியும், காவல்துறை கொடுத்த அந்த பல்வேறு நிபந்தனைகள் அடிப்படையில் இந்த மேற்கூரையெல்லாம் போட்டு அங்கே கூட்டம் நடத்தினாலும் அதில் பல இடங்கள் காலியாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா விஜய் பார்க்குறதுக்கு அனுமதி கொடுத்துருந்தாங்கன்னா அந்த இடத்த எப்படி இருந்திருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே நேரம் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு நடத்துறதுனால 5000 பேர் 4900 பேருங்கிற அளவில் தான் அங்கே கூட்டமே அனுமதிக்கப்பட்டது. ஸோ அந்த கூட்டத்தில் அந்த தொண்டர்களுக்கு உற்சாகம் தர்ற மாதிரி விஜய் பேசுகிறாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு பகுதிக்கும் போகும்போது அங்கே இருக்கிற லோக்கல் பிரச்சனையை வந்து அட்ரஸ் பண்ணுவார். அதை அவருடைய வழக்கமாகவே வச்சுருக்காரு. ஸோ அந்த அடிப்படையில் தஞ்சாவூர் அப்படின்னாலே அது ஒரு விவசாய பூமி. அதனால் விவசாயிகள் சார்ந்து வந்து பல்வேறு விஷயங்கள் அவர் பேசினார். பட் அதெல்லாமே கரெக்டு தான். பட் எனக்கு பர்சனலாக தோணின விஷயம் என்னன்னா, திடீர்னு விஜய் கழுத்து ஒரு பச்சை துண்டை பார்த்தேன். என்னப்பா அது திடீர்னு ஒரு பச்சை துண்டு அப்படின்னா, ஒரு விவசாயியா தன்னை அடையாளம் காட்டிக்கொண்டு விவசாயிகள் வந்து நம்மோட கனெக்ட் ஆகணுங்கிறதுனால போட்ட துண்டாக தான் தெரிஞ்சுது. பட் அப்போ எனக்கு பார்க்கும்போது அது ஏதோ ஒரு வேஷம் மாதிரி தான்
தெரிஞ்சுது. என்னன்னா நீங்கள் விவசாயம் மேலே அக்கறை கொண்டவராக இருக்கீங்க, மகிழ்ச்சி. எல்லா நேரத்திலும் அது வெளிப்பட்டுச்சு அப்படின்னாலே போதுமானது தானே. அது நீங்கள் தஞ்சாவூருக்கு வரும்போது பச்சை துண்டு, இன்னொரு ஊருக்கு போகும்போது சிவப்பு துண்டுன்னு போட்டு போகிறது வந்து அது வந்து ஒரு மாதிரி மக்களை ஏமாற்றுகிற விஷயமா இருக்கும். இன்றைக்கு விஜயனுடைய கெட்டப்பை பார்க்கும்போது அப்படி தான் இருந்தது. அதுக்கப்புறம் அவர் பேசிய சில விஷயங்கள், இந்த நெல் கொள்முதலில் என்னென்ன குளறுபடிகள் இருக்குது, என்ன மாதிரியான ஊழல்கள் இருக்குது, ஸோ அதெல்லாம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் களையப்படும் அப்படின்னு சொன்னார். அதெல்லாமே ஒரு நல்ல விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக எப்பவுமே விஜய் அவர்கள் கொஞ்சம் காமாக பேசிகிட்டு இருந்தார் சார். இன்னைக்கு வந்து ரொம்ப அதிகமாக கோபமாக பேசினார் சார். எப்பவுமே வந்து கலைஞர் குறித்துலாம் விமர்சனம் பண்ண மாட்டார். இந்த வாட்டி கலைஞர் குறித்தும் அந்த விமர்சனத்தை வந்து பண்ணுறாரு. இந்த கோபத்துக்கு, அதிக கோபத்துக்கு என்ன காரணம்? ஆக்சுவலி இந்த விஜயனுடைய பேச்சு வந்து ரியாக்ஷன் அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா விஜயுடைய தனிப்பட்ட கேரக்டர் எனக்கு தெரியும். ரொம்ப சாஃப்டாக பேசுகிற ஒருத்தர். அவர் வந்து இவ்வளோ ஆக்ரோஷமாக பேசுகிறார் அப்படின்னா அப்போ அவர் ஏதோ ஒரு வகையால் பாதிக்கப்பட்டு அதனுடைய ரியாக்ஷனை வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். பட் நான் கேள்விப்பட்ட வகையில் அந்த கரூர் சம்பவத்தில் அவர் வந்து திமுக அரசு மீது ஒரு கடும் கோபத்தில் இருக்கார். அதாவது தன்னை வீழ்த்துவதற்காக நடந்த சம்பவமாக தான் அதை அவர் பார்க்குறார். அப்போ அந்த கோபம் நிச்சயமாக இந்த பொதுவெளியில் பேசும்போது வந்து வெளி வரத்தான் செய்யும். அதில் எந்த மாற்றமே இல்லை. அதுக்கப்புறம் இப்போதைக்கு அவருடைய மனைவி விவாகரத்து கேட்ட தொடர்ந்த வழக்கு, அதுவும் இந்த தேர்தலுக்கு சில வாரங்களுக்கு முன்பு கோர்ட்டுக்கு போனது, இதுக்கு பின்னாலும் வந்து ஒரு அரசியல் இருக்கும்னு அவர் ரொம்ப முழுமையாக நம்புகிறாரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவருடைய மனைவி மட்டும் இல்லை, மகனையும் அவருக்கு எதிராக தூண்டிவிடப்பட்டு இன்னைக்கு அவர் சொல்வதாக விஜய் நினைக்கிறாரு. என்னன்னா இந்த தேர்தலில் வந்து விஜயை தோக்கடிக்கணும் அப்படின்னு சங்கீதாவும் சஞ்சயும் விரும்புகிறாங்களாம். ஸோ அப்படி ஒரு தகவல்லாம் அவருக்கு போயிருக்கு. அப்போ இதுக்கு பின்னால் யார் இருப்பா அப்படின்னு யோசிக்கும் போது அவர் அதை அரசியல் ரீதியாக என்ன தன்னை முடக்குவதற்கான முயற்சியாக பார்க்குறாரு. இது எல்லாமே அங்கே வந்து ஒரு கோபமாக வெளிப்படுது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தனிப்பட்ட விரோதத்தை வந்து நம்ம ஒரு பொது மேடையில் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நான் அரசியலுக்கு வர்றேன், இதெல்லாம் நான் உங்களுக்கு பண்ணுவேன், ஏற்கனவே ஆட்சியில் இருந்தவர்கள் இதையெல்லாம் பண்ணியிருக்கணும், பண்ணலை அப்படின்னு ஒரு கொள்கை சார்ந்து பேசுவது தான் ஒரு சரியான அரசியலாக இருக்கும்னு நினைக்கிறேன். புரியுது சார். இப்போ அதே மாதிரி அதிமுக திமுக ரெண்டு பேரும் டீலிங் வச்சு தான் விஜய் வந்து எதிர்க்கிறதா வந்து சொல்கிறாங்க. கட்சி தொடங்கி ஒரு 2 வருடங்கள் ஆகும் சார், இன்னும் தேர்தலே வந்து போட்டியிடல. அப்படி இருக்கும்போது ரெண்டு கட்சிகள் அதிமுக திமுக வந்து பரம எதிரிகளை தான் பார்க்கப்படுது. அவங்க வந்து கூட்டணி வச்சு தான் விஜய் வந்து எதிர்க்கணுமா சார்? அப்படியேதான் சாத்தியம் இருக்காது. அதாவது நேரடி கூட்டணி வைத்து விஜய் டீலிங் சொல்றான். அந்த டீலிங்கிறது இருக்கும். அந்த வார்த்தையால் அதை குறிப்பிடுறதாங்கிறது தெரியல. இப்போ இவர் குறிப்பிட்ட மாதிரி எடப்பாடியும் ஸ்டாலின் ஃபோனில் பேசிக்கிட்டு நம்ம எப்படியாவது விஜய் அழிச்சே ஆகணும் அப்படின்லாம் ஒரு டீல் போட்டு அணுக மாட்டாங்க. பட் அதே நேரம் திமுகவில் இருக்கும் அமைச்சர்களுக்கும் அதிமுகவில் இருக்கும் முன்னாள் அமைச்சர்களுக்கும் ஒரு நட்பு இருக்கும். அதை நீங்கள் ஆங்கிலத்தில் டீலிங்னு வைக்கணும்னா வச்சுங்க, தப்பு கிடையாது. ஒரு உதாரணம், எஸ்பி வேலுமணி அதிமுக ஆட்சி காலத்தில் மிகப்பெரிய அளவில் ஊழல் பண்ணார். முக்கியமாக அந்த கோவையில் என்ன ஒரு ஸ்மார்ட் சிட்டி உருவாக்கத்தில் வந்து பல 100 கோடி ரூபாய் ஊழல் பண்ணதாக திமுகவே சொன்னாங்க. ஆனால் இப்போ திமுக ஆட்சியே முடிய போது வேலுமணி மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை. இதே மாதிரி ஒவ்வொரு அதிமுக அமைச்சர்கள் மீதும் திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும்போது குற்றம் சுமத்தினாங்க. ஆனால் எத்தனையோ கேஸ்கள் இருக்கு. இப்போ எடப்பாடி மீதே நீங்கள் குற்றம் சாட்டுவதற்கான விஷயம் இருக்கு. கொடநாடு கொலை வழக்கே வச்சுக்கலாம். அங்கு போன சில பேர் கொலை பண்ணப்பட்டதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை. ஏன் எடுக்கலை? உங்களுடைய எதிர்க்கட்சி அது. அவர்களை முடக்குவதற்கு, அவர்களை மக்களிடம் அம்பலப்படுத்துவதற்கு ஒரு சரியான விஷயம். எல்லாத்துக்கும் மேலே உங்கள்கிட்ட அதுக்கான ஆதாரம் இருக்கும். ஏன் நடவடிக்கை எடுக்கலை? அப்போ இங்கே தான் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஏன்னா இந்த லெவலுக்கு மேலே வந்து குற்றம் சாட்ட மாட்டாங்க, இந்த லெவலுக்கு மேலே ஒரு நடவடிக்கைக்கு போக மாட்டாங்க. புரியுதா இல்லையா? இன்னும் வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா மிடாஸ்னு வந்து ஒரு சாராய ஆலை, நான் சாராயம்னு சொல்கிறேன், அதை வந்து ஒரு உயர் ரக மதுலாம் சில பேர் சொல்லுவாங்க. அது என்ன இருந்தாலும் சாராயம் தானே. அந்த மிடாஸ் சாராய ஆலையினுடைய உரிமையாளர் ஜெயலலிதா, சசிகலா வகைரா. ஆனால் திமுக ஆட்சியிலும் மிடாஸிலிருந்து பார்த்தீங்கன்னா அந்த சரக்கு வந்து கொள்முதல் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து டிஆர் பாலுவுக்கு மன்னார்குடி பக்கத்தில் சாராய ஆலை இருக்குது. அதிமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா டிஆர் பாலுடைய சாராய ஆலையிலிருந்து அதெல்லாம் வந்து சரக்கெல்லாம் வந்து அவங்க கொள்முதல் பண்ணுவாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க, அதிமுக ஆட்சியில் ஒரு திமுக பிரமுகனுடைய சாராயத்தை எதுக்கு கொள்முதல் பண்ணணும்? அப்புறம் திமுக ஆட்சியில் அவர்களுடைய பரம எதிரியான ஜெயலலிதாவுடைய சாராய ஆலையிலிருந்து எதுக்கு கொள்முதல் பண்ணணும்? இது வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். நாங்கள் ஆட்சிக்கு வரும்போது என்ன உங்கள் தொழிலை நாங்கள்
பார்த்துக்கிறோம், எந்த நஷ்டமும் இல்லாமல். நீங்கள் ஆட்சிக்கு வரும்போது எங்கள் தொழில் நஷ்டமடையாமல் பார்த்துக்கங்கிற ஒரு டீலிங் தான். அப்போ விஜய் சொன்னது சரி அப்படின்னு எடுத்துக்க வேண்டியதுதான். அதே மாதிரி இந்த தமிழ்நாட்டு அணி டெல்லி அணின்னு வந்து சொல்கிறாரு. இப்போ இங்கே சென்னையில் இருக்கும் போது வந்து டெல்லின்னு வந்து கூவுது. ஏதாவது ஒரு ஐடி ரைடு வந்துடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து இந்த வெள்ளைக்குடை வந்து பிடிக்கிறாங்கன்னு. ஆனால் விஜய் அவர்கள் இந்த ஜனநாயகன் பிரச்சனை வந்ததுக்கப்புறம் அது குறித்து பேசாமல் இப்போ தான் அவரே பேசுகிறார். இவரும் அதே ஒரு நிலையில தானே சார் போகிற மாதிரி இருக்குது. அதாவது நம்ம பல நேர்காணலில் சொன்னதே இங்கேயும் சொல்கிறேன், இந்த தேர்தல் என்பது தாவேகா வெர்சஸ் திமுக தான். இந்த தேர்தலில் போய் நீங்கள் பாஜக பகுஜன் சமாஜ்லாம் ஒன்று பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கடுத்து விஜயனுடைய இன்றைய டார்கெட் வந்து திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றுவது. அப்போ திமுகவை விமர்சனம் செய்வது, திமுக செய்த ஊழல்களை பட்டியலிடுவது, ஏன்னா திமுக அமைச்சர்கள் கொள்ளையடித்ததை எக்ஸ்போஸ் பண்ணுவது, இதுதான் முதன்மையான நோக்கமாக இருக்க முடியும். அதுதான் இருக்கணும். அதை விட்டுட்டு நீங்க வந்து மற்ற சில்லறை கட்சி லெட்டர்பேடு கட்சியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா இவர் பேசுறதுக்கு அர்த்தமே இருக்காது. இவருக்கு வேலை இல்லப்பா, எல்லாரையும் திட்டுவாரு, அந்த மாதிரி திமுகவையும் திட்டுறாரு, மக்கள் கடந்து போயிடுவாங்க. அப்படியெல்லாம் டைவர்ட் ஆகாம அவர் கொண்ட கொள்கையில உறுதியா இருக்காரு. அது ஒன்றும் தப்பு கிடையாது. அதுக்கடுத்து பாஜகவை இவர் வந்து திமுக அளவுக்கு விமர்சனம் பண்ணல, அது உண்மைதான். ஆனால் எங்கள் கட்சியினுடைய கொள்கை எதிரின்னு வந்து அந்த கட்சியை வந்து அவர் அடையாளம் காட்டியிருக்காரு. அது இன்னைக்கு இல்லை, 100 வருஷம் ஆனாலும் அது மாறவே மாறாது. அரசியல் எதிரியான திமுக கூட நாளைக்கு தாவேகாவோடு கூட்டணி அமைக்கலாம், நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கும். ஆனால் பாஜகவோடு எந்த காலத்திலும் தாவேகாவோடு இணக்கமாக இருக்க முடியாது. அதான் அவங்க விதி. தெரிந்தோ தெரியாமலோ நீங்கள் அப்படி சொல்லிட்டீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் டெய்லி ஒருத்தர பாஜகவை திட்டணும்னு எதிர்பார்ப்பது வந்து ஒரு சரியான அரசியல் இல்லை. எல்லாத்துக்கும் மேலே இன்னைக்கு நடக்கிறது தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் என்ன. அப்போ அங்கே தன்னுடைய பிரதான எதிரி யாரோ அவரை வந்து அவர் விமர்சனம் பண்ணுறாரு. அதே நேரம் மக்களவைக்கு தேர்தல் வரும்போது பாஜக குறித்து பேசாமல் இருக்காரு அப்படின்னா நிச்சயமாக நம்ம கேள்வி கேட்கலாம். அன்றைக்கு அவர் பாஜக குறித்து பேசித்தான் ஆகணும். ஏன்னா மோடி வந்து பிரதமராக தொடரணுமா வேணாமாங்கிறது தான் அந்த தேர்தலுடைய முக்கியமான அஜெண்டாவாக இருக்கும். அன்னைக்கு அதை பற்றி தான் பேசணும். மோடி பிரதமராக இருந்ததால் இந்த நாடு எப்படியெல்லாம் பிளவுபட்டிருக்கு, எப்படியெல்லாம் பின்தங்கி இருக்குங்கிறது நீங்கள் அன்னைக்கு பேசித்தான் ஆகணும். அன்னைக்கு பேசலை அப்படின்னா நம்ம கேள்வி கேட்கலாம், இவர் பாஜகவுடைய பி டீமா அல்லது பாஜகவுக்கு பயப்படுறாரா, நம்ம ஒரு கேள்வியை கேட்கலாம். அதுக்கடுத்து அவர் சொல்ற அந்த பாயிண்ட்டை பாருங்க, தமிழ்நாட்டில் பாஜகவை வீரியமாகவும் தைரியமாகவும் எதிர்ப்பது திமுக தான், அதுல மாற்றமே இல்லை. அதே நேரம் சில நேரங்களில் பாஜகவோடு ஒரு இணக்கமான போக்கை வந்து இவங்க கடைபிடிக்கிறாங்க, அதுவும் மறுப்பதற்கு இல்லை. அதிமுக கூட்டணியில வந்து பாஜக வந்து இல்லைன்னு தான் சொல்றாங்க. ஏன்னா இப்போ பாஜகவோட கூட்டணி தான் அதிமுகவே இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இதன் காரணமா டெல்லி அணின்னு சொல்றதுல வந்து தப்பு இல்லையா சார்? அதாவது பாஜக தான் அதிமுகவை இயக்குகிறது. இன்னும் சொல்லப்போனால் அதிமுக வந்து பாஜகவுடைய அடிமையாகவே மாறிடுச்சு, அதுல மாற்றம் இல்லை. அதே நேரம் இப்போ திமுக வந்து பாஜகவை தங்களுடைய அரசியல் எதிரியாக முன்னிறுத்தி டெல்லி அணிலாம் சொல்கிறாங்க. அதன் மூலமாக எடப்பாடியை வந்து ஒரு அடிமையாக சித்தரிக்கிற ஒரு வார்த்தையாகவும் அதை எடுத்துக்கலாம். பட் அதே நேரம் விஜய் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இங்கே இப்படி சொல்லிட்டு அங்கே வந்து நீங்கள் அவங்களோட நட்போடு இருக்கீங்கன்னு ஒரு வார்த்தையை முன்வைக்கிறார். இப்போ நம்ம விமர்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, டெல்லியில் அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இவங்களுக்கு இருக்கா இல்லையா, அதுதான் கேள்வி. அதுக்கு அடுத்து நம்மளே பல்வேறு புகைப்படங்கள் பார்த்துருக்கோம். பாஜகவை சேர்ந்தவர்களோடு கனிமொழியும் சரி, திமுக எம்பிக்கள் பல பேர் வந்து நட்பாக இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதாவது வெறுமனே நட்பு அப்படின்னு நம்ம கடந்து போகிறதா அல்லது அங்கே வந்து இவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு நம்ம எடுத்துக்கிறதா? ஸோ அதை தான் அவர் சுட்டி காட்டுறாரு. அதனால அந்த விமர்சனத்தை ஒரு அர்த்தமற்ற விமர்சனமாக நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி இந்த ஜனநாயகன் படம் குறித்தும் வந்து பேசியிருந்தார் சார். இப்போ பேசுறதுக்கான காரணம் என்னன்னு கேட்கும்போது, படம் வந்து இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடிலாம் ரிலீஸ் ஆகாது, ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் ரிலீஸ் ஆகும் வந்து சொல்கிறாங்க. ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் இப்போ ரிலீஸ் கிடையாது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் இன்னைக்கோ நாளைக்கோ சர்டிஃபிகேட் கிடைச்சாலும் ஜனநாயகன் பட தயாரிப்பாளரை பொறுத்த வரைக்கும் தேர்தலுக்கு பிறகு ரிலீஸ் பண்ணுறது அப்படிங்கிற அந்த மனநிலையில் தான் இருக்கார். அதுக்கு என்ன காரணம்னா, தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு இவங்க ரிலீஸ் டேட்டுன்னு வந்தாங்கன்னா தேர்தல் ஆணையத்துக்கிட்ட யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா அவங்க ஒரு குழுவை நியமித்து இந்த படத்தை பார்க்க வைப்பாங்க. இதில் அரசியல் இருக்குது, ஒன்றும் படத்தை ரிலீஸ் பண்ணாத, இல்லைனா இதெல்லாம் கட் பண்ணி போடுங்கன்னு அவங்க சொல்லுவாங்க. படத்தில் திமுக எதிர்ப்பு காட்சிகள் நிறைய இருக்குது. அதனால் எதுக்கு மீண்டும் போய் ஒரு தலையை கொடுப்பானே, சேஃபாக நம்ம தேர்தலுக்கு பிறகு வந்துருவோங்கிற ஒரு முடிவை எடுத்துட்டாங்க. பட் அதே நேரம் இன்றைய தஞ்சாவூர் கூட்டத்தில் ஜனநாயகம் குறித்து விஜய் வந்து ரொம்ப விரிவாகவோ விளக்கமாகவோ பேசுது. எனக்கு நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தினாங்க, அதில் ஜனநாயகனும் ஒன்று அப்படின்னு தானே கடந்து போகிறாரு. பட் அதை வந்து ஒரு பெரிய விஷயமா நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் விஜய் வந்து ஜனநாயகம் குறித்து பேச மாட்டார்? ஏன்னா பேசினா வந்து பாஜக வந்து அவர் இன்னும் அட்டாக் பண்ணணும்.
அதனால தான் அமைதியாக இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அதை பேசுறதுல ஒன்றும் தப்பாயிடாதுல்ல? நல்லா புரிஞ்சுங்க. இப்போ ஜனநாயகன் படம் வரலன்னா உங்களுக்கு எனக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்லை. தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்லை, நம்ம இயல்பு வாழ்க்கை சரியாக போயிட்டு இருக்குல்ல. அப்போ இது வந்து மக்கள் பிரச்சனை கிடையாது, அது ஒரு சமூக பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு நடிகர் தனக்கு கூட்டம் கூடுதுங்கிறதுனால அதை அட்வான்டேஜாக பயன்படுத்தி தன் படத்தினுடைய பிரச்சனையை வந்து நம்ம மண்டைக்குள்ளே போடுறது இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு தவறான விஷயம். அதை வந்து அவர் பண்ணலை. ஸோ விஜய் ஜனநாயகன் குறித்து அரசியல் மேடையில் பேசாததை இந்த ஆங்கிளில் தான் நம்ம பார்க்கணும். அடடா விஜய் பாருங்க தன் பிரச்சனையை நம்மக்கிட்ட கொண்டு வரல, அதை தான் பார்த்துக்கிறேன்னு வந்து அதை ரெண்டை பிரித்து வச்சிருக்காரு பாருங்கன்னு தான் நம்ம அதை பாசிட்டிவாக பார்க்கணும். ஆனால் இங்கே எப்படி ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணுறாங்கன்னா, ஜனநாயகன் படத்தையே இவரால் காப்பாற்ற முடியல, ஜனநாயகன் படத்தை பற்றியே இவர் பேசுறது இல்லை, இவரா மக்கள் பிரச்சனைக்கு பேசுவார், இவரா தமிழ்நாட்டை காப்பாற்றுவார்னு அதை வேறொரு ஆங்கிளில் வந்து அதை திசை திருப்புறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு அது ஒரு சரியான பார்வை இல்லை. விஜயை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகன் பிரச்சனை உங்கள் பிரச்சனை, அதை நீங்கள் பார்த்துங்க, அதை மக்கள்கிட்ட கொண்டு வராதிங்க அப்படிங்கிறது தான் என்னோட பார்வை. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணணும்னு வந்து சொல்கிறாரு. இந்த பயிர்க்கடன் வந்து ரத்து பண்ணணும்னு வந்து சொல்கிறாரு. இதெல்லாம் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான் சார். இந்த அரிசியை தவிர்த்து மீதி பொருட்கள்லாம் அந்த பாக்கெட்டில் வந்து தரும்னு வந்து சொல்கிறார்ல சார். இப்போ ஏற்கனவே இந்த ரேஷனில் வந்து நிறைய முறைகேடுகள் வந்து நடக்குது. இப்போ பாக்கெட்டில் வரும்போது இன்னும் முறைகேடுகள் வந்து அதிகமாக தானே சார் செய்யும். அதாவது அதை நீங்கள் அப்படி பார்க்கக்கூடாது. ரேஷனில் வந்து உதிரியாக கொடுப்பதால் என்ன ஆகும்னா, அது வந்து தண்ணியில் நனைஞ்சு நமுத்து போகும். அதுக்கப்புறம் அதில் எறும்பு பூச்சிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் இவங்க கலப்படம் செய்து ரேஷன் கடை ஊழியர்களே அதை கொடுப்பதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. நம்மளாம் ரேஷனில் நிறைய பொருட்கள்லாம் வாங்கியிருக்கோம். இப்போ உளுந்து பயிரெல்லாம் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் வந்து அந்த பொறுக்குன்னு சொல்லுவாங்க, அந்த வயலில் இருக்கிற அந்த இதை கலந்து விடுவாங்க. இதெல்லாம் வழக்கமாக நடக்கிறது தான். இப்போ நீங்கள் ஒரு பேக்கிங்கில் வரும்போது நிச்சயமாக இந்த மாதிரியான தவறுகள் நடக்காது. அதுக்கப்புறம் எளிதில் கையாள முடியும். புரியுதா இல்லையா? இப்போ நீங்கள் 1 கிலோ உளுந்து கொடுங்க, ஒரு பருப்பு கொடுங்க நீங்கள் வாங்கும்போது ரேஷன் கடை ஊழியர் வந்து நிறுத்து கொடுக்கும்போது அந்த எடையில வந்து முறைகேடு செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ மக்கள் ஏமாற்றப்படுறாங்க, மக்கள் சுரண்டப்படுகிறாங்க. அப்போ ஒரு பாக்கெட்டில் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான எடை குறைப்புங்கிற ஒரு விஷயம் இருக்காது. அதுக்கடுத்து ஒரு பேக்கிங்கில் வர்றது ஃபுட்டுங்கிறது ஒரு ஹைஜீனிக்காகவும் இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் தானே அவர் சொல்கிறார். அதை வந்து நம்ம எப்படி ஒரு நெகட்டிவாக பார்க்க முடியும்? அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையை வந்து ஒரு நவீனப்படுத்துகிற முயற்சியாகவும் இதை நம்ம பார்க்கலாம். இதை அப்படி தான் பார்க்கணும். பெண்களுக்கெல்லாம் வந்து பெண் அடியாளர்களை வந்து சொல்கிறாங்க சார். எல்லாரும் வந்து எல்லா முட்டைகளும் வந்து அதிகமான ஒரு இதில் தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்களால எப்படி அது முடியும் சார்? இல்லை, அது வந்து எனக்கு சரியான விஷயமா எனக்கு தோணவே இல்லை. ஏன்னா ரேஷன் கடையில் வந்து பெண்கள் தான் இருக்கணும் அல்லது ஆண் ஊழியர்கள் இருப்பதால் எங்களுக்கு அசௌகரியமாக இருக்குன்னு எந்த பெண்களும் சொல்லலை. அதுக்கடுத்து ரேஷன் கடை அப்படின்னால அரிசி மூட்டை இருக்கும், சக்கரை மூட்டை இருக்கும், உளுந்து மூட்டை இருக்கும். இவர் பேக்கிங்காக கொடுக்கறது அப்புறம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே மூட்டைகளாக தானே இருக்குது. அதை வந்து எப்படி பெண்களால் கையாள முடியும்? அப்போ ஒரு இடையாளராக பெண்கள், பில்லு போடுறதுக்கும் பெண்கள், இந்த மூட்டை எடுத்து வைக்கிறதுக்கு மட்டும் அங்கே ஒரு ஆண் தேவைப்படுவார்கள். அதனால இந்த இதெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். திமுக வந்து இந்த பெண்களுக்கான அந்த வாக்குறுதிகள் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த 2000 வந்து கொடுப்பேன்னு சொல்லிட்டு அதிமுகவும் ஒரு தரப்புல வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் விஜய் அவர்கள் மாற்றா வந்து இந்த விவசாயிகளுடைய மகன்களுக்கெல்லாம் வந்து இந்த இன்ஜினியரிங் மெடிக்கல்லாம் வந்து அரசே வந்து பொறுப்பேற்கும் வந்து சொல்றாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் மீன் கொடுப்பதை விட மீன் பிடிப்பதற்கு தூண்டில் கொடுப்பது நல்லதுன்னு சொல்லுவாங்க. இது அந்த மாதிரியான ஒரு விஷயம்தான். அதிமுக என்ன பண்ணுதுன்னா அவங்க பணமாக கொடுப்போம்னு சொல்கிறாங்க. திமுக இன்றைக்கு தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை வைத்து பணமாக அள்ளி வழங்குறாங்க. இப்போ விஜய் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, இந்த மாதிரி பணமாக கொடுப்பதை விட அவர்களுக்கு கல்வியை கொடுத்துட்டோம்னா அவங்களே 10 பேருக்கு உதவி பண்ணுவாங்க. அப்போ இந்த பணத்தை கொடுப்பதை விட கல்வியை கொடுப்பது தான் சிறந்த விஷயமாக அவர் நினைக்கிறாரு. அதற்கான அறிவிப்பாக தான் இதை நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் அதிலே ஒரு சீலிங் வைக்கிறார். 2 ஏக்கருக்கு கீழ் நிலம் வச்சிருக்கிறவங்களுக்குன்னு ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வர்றாரு. அது வந்து ஒரு சரியான விஷயமா எனக்கு தோணுது. என்னென்னா இப்போ தஞ்சாவூர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா பல 100 ஏக்கர் விவசாயம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அவர்களும் அந்த விவசாயி அப்படிங்கிற அந்த அடிப்படையில் என்னென்ன சலுகைகள் இருக்கோ அதெல்லாம் அவங்க அனுபவிப்பாங்க. ஏன்னா அது வந்து எப்படி சரியான விஷயமாக இருக்க முடியும்? ஒரு 2 ஏக்கர் வச்சுக்கிறவனும் 200 ஏக்கர் வச்சிருக்கிறவனும் ஒன்றா இருக்க முடியுமா? 200 ஏக்கர் வச்சிருக்கிறவன் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பண்ணையார். ஆனால் இப்போ இவனுக்கு கிடைக்கிற அதே சலுகை அவனும் அனுபவிப்பான். அப்போ அதை வந்து நம்ம முதல்ல கேட்டகரைஸ் பண்ணணும். யார் சிறு விவசாயி, யார் பெரு விவசாயி அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணி சிறு விவசாயிக்கு கிடைக்க வேண்டிய சலுகையும் உரிமையும் அவங்களுக்கு மட்டுமே கிடைக்கணுங்கிற அடிப்படையில் இப்படி ஒரு கேட்டகரைஸ் பண்ணி அவர்களுடைய பிள்ளைகளுக்கான கல்வியை வந்து இலவசமாக தர்றேன்னு சொல்கிறாங்க. அது ஒரு நல்ல
விஷயமாக தான் நான் பார்க்குறேன். இல்லை சார், ஆனால் தமிழ்நாட்டில் எத்தனையோ மாணவர்கள்லாம் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் கொடுக்கறது வந்து ஒரு சாத்தியமில்லாத ஒரு விஷயம் வந்து சொல்கிறேன். அது எப்படி சாத்தியம் இல்லை? இன்றைக்கி மகளிர் உரிமை தொகைன்னு பணத்தை அள்ளி கொடுக்குறாங்க, அது மட்டும் எப்படி சாத்தியமாகுது? அதனால் நிச்சயமாக கொடுக்க முடியும், அதில் எந்த மாற்றமே இல்லை. என்னென்னா உங்ககிட்ட அதிகாரிகள் உங்களை பயமுறுத்துவாங்க. நீங்கள் அதிகாரத்துக்கு வரும்போது என்ன இதுக்கு இவ்வளோ ரூபா தேவைப்படும், அதுக்கு அவ்வளோ ரூபா தேவைப்படும், இது செய்ய முடியாது அப்படிம்பாங்க. நிச்சயமாக செய்ய முடியும். அதுக்கான உதாரணம் தான் காமராஜர் ஆட்சி காலத்தில் அந்த மதிய உணவு திட்டம். காமராஜர் பள்ளி குழந்தைகளை பள்ளிக்கூடத்துக்கு வர வைப்பதற்கான விஷயமா அந்த மதிய உணவு திட்டத்தை கொண்டு வர முயற்சி பண்ணும்போது அதிகாரிகள் வந்து பெரிய அளவில் அதுக்கு தடை போட்டிருக்காங்க. பணமே கிடையாது, இதெல்லாம் சாத்தியமே இல்லைன்ட்டு. நான் சொல்கிறேன், நீங்கள் செய்யுங்க, அதற்கான நிதி ஆதாரத்தை எப்படி பெருக்கிறதுங்கிறத பற்றி யோசிப்போம் அப்படின்னு அதை வந்து அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணார். அந்த மாதிரி நிச்சயமாக நீங்கள் என்ன கொடுக்க போகிறீங்க? பணத்தையா அள்ளி கொடுக்க போகிறீங்க? கல்வியை கொடுக்க போகிறீங்க என்ன? அதனால் அதெல்லாம் சாத்தியம்தான், அதில் மாற்றம் இல்லை. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? GT Holidays, South India's #1 travel brand. மண்மனம் மாறா சுவைக்கு உதய் கிருஷ்ணா அசல் நெய். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.